ஜமாத்தின் காலைக்கான சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரினும் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே பகலில் நோன்பிருந்தும் குர்ஆன் ஓதியும் இரவு தராவிஹ் தொழுகையிலே குர்ஆன் வசனங்களை கேட்க வேண்டும் என்கிற ஆவலோடு பல தெருக்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், சிறார்கள், சிறுமிகள், மாணவர்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. மாதம் என்பது இரவு நின்று வணங்குவதற்குண்டான மாதம், நோன்பு வைப்பதற்குண்டான மாதம். ஷஹ்ரு திலாவத், இது குர்ஆன் வாசிப்பதற்கு ஓதுவதற்குண்டான மாதம். அதிகம் நம்முடைய நாவுகளை திக்ரை கொண்டு நலைப்பதற்குண்டான மாதம் என்றெல்லாம் பேசி வந்தோம். அந்த வகையில் இந்த ரமலான் என்பது ஷஹ்ரு சதகா, தர்மத்திற்குரிய மாதம். அதிகம் தர்மம் செய்ய வேண்டிய மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே எந்த மாதத்தில் தர்மம் செய்வது சிறப்புக்குரியது என்று ஒருமுறை கேட்டபோது ரமலானில் என்றார்கள். இந்த ரமலான் மாதத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு இரவும் நபியை சந்திக்க வருவாங்க. நபியை சந்தித்து அதுவரைக்கும் இறக்கப்பட்ட வசனங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவரிடத்திலே ஓதி காண்பிப்பார்கள். நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே ஓதி காண்பிப்பார்கள். ஹதீஸிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கொடையாளாக இருந்தார்கள். மிகவும் தர்மம் செய்யக்கூடிய கொடை சிந்தனை உடையவர்களாக இருந்தார்கள். இந்த ரமலான் மாதத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்த பிறகு தொடர்ந்து வீசுகிற காற்றை போன்று தர்மத்தால் மிகவும் கொடை வள்ளலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறி விடுவார்கள் இந்த ரமலான் மாதத்தில். அப்படி ரமலானிலே, அது மற்ற மாதமாக இருக்கட்டும், குறிப்பாக ரமலானில் அதிகம் தர்மம் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல வசனங்களை அல்லாஹ் சொல்கிற போது தர்மம் சொல்கின்ற பல வசனங்களை அல்லாஹ் வலியுறுத்தி சொல்கின்றான். அந்த வசனங்கள் எல்லாரும் சிந்தித்து பார்த்தால் ரொம்ப அழகானது, அர்த்தம் பொதிந்தது. ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா இப்படி கேட்கிறான், மன் தல்லதி யுக்ரிலுல்லாஹ கரலன் ஹஸனா, மன் தல்லதி யுக்ரிலுல்லாஹ கரலன் ஹஸனா, உங்களில் அழகிய கடன் கொடுப்பவர் யாரும் உண்டா? அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் யாரும் உண்டா என்று அல்லாஹ்வுக்கு போய் கடன் கொடுக்க முடியுமா? அவன் என்ன மனிதனா? அல்லாஹ் என்ன கேட்கிறான்? அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் யாரும் உண்டா என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்தால் அது அல்லாஹ்வுக்கு நாம் கொடுத்த கடனை போன்று. ஒரு கடனை ஒருத்தருக்கு கொடுத்தா திருப்பி அவர் நமக்கு கொடுக்கணும். நம்ம அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்தால் அதை பல மடங்காக அல்லாஹ் நமக்கு திருப்பி தருகிறான். அதுதான் அந்த வசனத்துடைய பொருள். அல்லாஹ்வுக்கு நம்ம போய் கடன் கொடுக்க முடியாது. அப்ப அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் யாரும் உண்டா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு தஆலா பன்மடங்காக பெருக்கி கொடுக்கிறான். ₹1 கொடுத்தா ₹100 அல்லாஹ் திருப்பி தருகிறான். பன்மடங்காக அல்லாஹ் பெருக்கி தருகிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு யக்பிலு வ யப்சுது வ இலைஹி துர்ஜஊன். தர்மம் அளிப்பதால் நெருக்கடி ஏற்பட்டாது, நம்ம தர்மம் செய்யறதுனால நம்ம செல்வம் குறைந்து விடாது என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். இந்த வசனம் இறங்கியவுடன் அபு தஹ்தா அன்சார் என்கிற சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. நைம்ரான் அபு தஹ்தா அன்சார் என்ற சஹாபி என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. இந்த வசனம் இறங்கனோன, யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ் நம்மள்ட்ட கடன் கேட்கிறானான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் நம்மள்ட்ட கடன் கேட்கிறானா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா, அல்லாஹ் உங்கள்கிட்ட கடன் கேட்கிறான். உடனே அந்த சஹாபி என்ன செய்யறாங்க? யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கையை நீட்டுங்கள்,
உங்களுடைய முபாரக்கான கையை நீட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். நீட்டியவுடன் யா ரசூலல்லாஹ், என்னுடைய தோட்டத்தை எனது இறைவனுக்கு கடனாக அளித்து விட்டேன் என்று ரசூலுல்லாஹ்வுடைய கையில அவங்க கையை வச்சு சொல்றாங்க. அவங்களுடைய தோட்டம் பேரிச்ச மரங்கள் நிறைந்த அற்புதமான தோட்டம். அந்த தோட்டத்தை ரசூலுல்லாஹ்வுடைய கையில என்ன செய்யறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய பாதையில கடன் கொடுத்து விட்டேன் என்று தன்னுடைய தோட்டத்தை ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்துட்றாங்க. உடனே தன்னுடைய வீட்டு அவருடைய விஷயம் என்னன்னா, அந்த தோட்டத்தில் தான் அவர் வீடே இருக்கு. அந்த வீட்டில் தான் அவங்க மனைவி பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட அந்த தோட்டத்தை ஒப்படைச்சிட்டு நேரம் அந்த தோட்டத்துக்கு வந்து அவங்க மனைவி எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வாங்கன்றாங்க. வீட்டை விட்டு வெளியே வாங்க, இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக கடன் கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு நம்ம வீட்டை ஒரு தர்மம் செஞ்சுட்டு மனைவி மக்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே வாங்கன்னா தொடப்பு கட்டில் அடி விழுகும். எக்ஸ்ட்ரா தேவைக்கு மிஞ்சி நம்ம அதாவது ரொம்ப தர்ம சிந்தனையோடு இருந்தால் பெரிய தர்ம பிரபு அப்படின்றாங்க. பெரிய தர்மபுரம் நமக்கே இல்லை, என்னங்க போய் தர்மம் செய்யறீங்க அப்படின்ற காலம் இருக்க, அந்த சஹாபி தன் வீடு இருக்கிற அந்த தோட்டத்தை, பேரித்தம்பர தோட்டம் நிறைந்ததை அல்லாஹ்வுடைய பாதையில் கடன் கொடுத்து விட்டேன், நீங்க வீட்டை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொன்னார்கள் என்றால் இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு அவங்க அமல் செஞ்சிருக்காங்க, தர்ம சிந்தனையோடு இருந்திருக்கிறார்கள் என்பது இந்த விஷயத்தின் மூலம் நாம தெரியும். இந்த அளவுக்கு நம்ம போக முடியலைனாலும் நம்மளால் முடிந்த அளவுக்கு தர்மம் செய்யணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த தர்மம் செய்வதை பற்றி அல்லாஹ் அழகான ஒரு உதாரணத்தை சொல்றான். மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின். அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்வதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு வித்து, ஒரு விதை, ஒரு வித்தை பூமிக்குள்ள போடுறோம், அதிலிருந்து 7 கதிர்கள் முளைக்கிறது. ஒவ்வொரு கதிரிலேயும் 100 வித்துகள் முளைக்கிறது. ஆக ஒரு வித்து போடுறோம், அதுல 7 கதிர்கள் வருது, ஒவ்வொரு கதிரிலேயும் 100 வித்துகள் முளைக்கிறது. இப்படி பார்த்தா அல்லாஹ் பல மடங்காக பெருக்கி தருகிறான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நீ அல்லாஹ்வுடைய பாதையில 1 ரூபாய் அல்லது 10 ரூபாய் அல்லது ஒரு 50 ரூபாய் ஒரு 100 ரூபாய் நீ தர்மம் செய்தால் அல்லாஹ் உன்னுடைய இஹ்லாஸுக்கேற்ப அதை பல மடங்காக அல்லாஹ் உனக்கு ஆக்கி கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தின் வழியாக அல்லாஹ் குர்ஆன் வழியாக நமக்கு வழிகாட்டுகிறான். ஆனா இன்னொரு விஷயம், தர்மம் செய்யும் போது நம்ம சொல்லி காட்டக்கூடாது. நம்ம தர்மம் செய்யும் போது என்ன செய்யக்கூடாது, எவ்வளோ என்ன பெரிய நான் கொடுத்து தான் இவன் தான் என்ன செஞ்சான், இன்னைக்கு வேணா பெரிய அப்பா டக்கரா இருக்கலாம், ஒரு காலத்தில் நம்மள்கிட்ட வாங்கி பொழைச்ச பையன்தான், நம்ம கொடுக்கலைன்னா அவங்க எங்க, இப்படி செய்கின்ற தர்மத்தை சொல்லி காட்டினா தர்மம் வீணாயிரும், நம்ம செஞ்ச சதக்கா வீணாயிரும். அல்லாஹ் தஆலா அதையும் குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்பவர்கள் தர்மம் செய்த பிறகு அவங்க என்ன செய்யக்கூடாது, சொல்லி காட்டாமலும் நோவினை செய்யாமலும் இருப்பவர்களுக்கே நற்கூலி உண்டு. சொல்லி காட்டிட்டுன்னா கூலி இல்லை. நான் இவருக்கு கொடுத்தேன், இவருக்கு இந்த ரமலானில் நான் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன், இந்த ரமலானில் இவங்க வீட்டில் நான் தான் அரிசி வாங்கி கொடுத்தேன், இந்த ரமலானில் நான் தான் இவங்க வீட்டில் கறி வாங்கி கொடுத்தேன், இந்த ரமலானில் இவங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் நான் தான் காசு கொடுத்தேன், இல்லைன்னா இவங்க எங்க அப்படின்னு அவங்கள்ட்டையும் சொல்லி காட்டக்கூடாது. வேறொருவரிடத்திலே சொல்லி அவர்களை நோவினைப்படுத்தக்கூடாது. அப்படி நோவினைப்படுத்தினால் அந்த தர்மம் கூலி இருக்காது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆன் வசனத்தின் வழியாக சொல்றாங்க. இப்போ எப்படிங்க செய்யணும்? முடிஞ்ச அளவுக்கு மறைமுகமாக செய்யணும், ரகசியமாக செய்யணும். அப்படி வெளிப்படையாக செய்தாலும் சொல்லி காட்டுவதோ, தர்மம் வாங்கியவரை நோவினைப்படுத்துவதோ, அவர்களை இலக்காரமாக பார்ப்பதோ, அவர்கள் ஏதோ நம்ம ஏதோ ஒசந்துட்ட மாதிரி அவங்க எல்லாம் தாழ்ந்துட்ட மாதிரின்ற எண்ணம் வந்தாலே நம்முடைய சதக்கா வீணாகிவிடும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இன்னும் சொல்றாங்க, அப்ப தர்மம் செய்யும் போது என்ன இருக்கக்கூடாது, சொல்லி காட்டக்கூடாது, தர்மம் வாங்குறவங்களை நோவினப்படுத்தக்கூடாது, நமக்கு பிடிச்சதை கொடுக்கணும். வீட்டில் பழசு மிஞ்சினது அல்லது மிஞ்சின சால்னா, மிஞ்சின சோறு, மிஞ்சின முட்டை, மிஞ்சின கறி, இதை தூக்கி வெளியே கொடுக்கக்கூடாது. நம்ம என்ன சமைச்சு நம்ம என்ன பிரியப்பட்டு சாப்பிட இருக்கிறோமோ முதல்ல தர்மத்துக்கு ஒதுக்கி வச்சுட்டு நம்ம சாப்பிடணும். மிஞ்சனதை கொடுக்கக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தையே சொல்லுகிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். முஸ்லிம்களே, நீங்கள் பிரியமானவற்றை செலவிடாத வரை நீங்கள் முழுமையான நன்மையை பெற முடியாது. மிஞ்சனதை, பழசுப்பட்ட
தூக்கி கழிக்கிறதுக்காக ஏழை எளியவர்களுக்கு வர்றவங்களுக்கு கொடுத்துட்டா பெரிய கொடை வள்ளல் தர்ம பிரபுன்ற அர்த்தம் கிடையாது. நன்மை அடைய முடியாது. நமக்கு பிடித்தமானவற்றை கொடுக்க வேண்டும். நமக்கு எது பிரியமோ அதை கொடுக்க வேண்டும். இந்த வசனம் இறங்கினோடனே உடனே ஒரு சஹாபி வந்தாங்க, அபூ தல்ஹா ரலியல்லாஹு என்ற சஹாபி. அந்த சஹாபிக்கு பைரஹா என்கிற ஒரு தோட்டம். அந்த தோட்டத்திலே அது ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவிக்கு முன்னாடியே இருக்கு. ரொம்ப அழகான தோட்டம், பேரிச்ச மரங்கள் நிறைந்த தோட்டம் அது. அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்குது, ரொம்ப அப்படியே டேஸ்டாக இருக்கும். ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவிக்கு வரும்போதெல்லாம் அந்த பைரஹா என்கிற இந்த சஹாபியுடைய தோட்டத்துக்குள்ளே போயிட்டு அந்த தண்ணியை அருந்துவார்கள். இந்த வசனம் இறங்கினவன உனக்கு முழுமையான நன்மை வேணும்னா உனக்கு பிடிச்சதை தர்மம் செய்யணும். இந்த வசனம் இறங்கினவன நேராக ரசூலுல்லாஹ்ட்ட வந்துட்டாங்க. யார் ரசூலல்லாஹ், இந்த விலை உயர்ந்த ரொம்ப தண்ணி டேஸ்டான எனக்கு மிகவும் பிடித்தமான இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில நான் கொடுக்கிறேன் என்கிறார். ரசூலுல்லாஹ் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னடா இது, எப்படி ஒரு சிந்தனை! அல்லாஹ்வுடைய பாதையில தனக்கு பிடித்தமான அந்த தோட்டத்தை தர்மம் செய்கிறேன் என்று வக்ஃப் செய்ய வந்து விட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சரி உங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துருங்க, உங்க குடும்பத்தில் யாராவது ஏழை இருப்பாங்கல்ல, ஏன்னா அது ரொம்ப முந்தி அவங்களுக்கு கொடுக்கணும். ஊருக்கெல்லாம் தர்மம் செஞ்சு சொந்தக்காரங்கெல்லாம் ஏழையா இருப்பாங்க, அவங்கள கண்டுக்கிறதே கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய சிறிய தந்தை வழி சகோதரர்கள் அவங்களுக்கு பங்கிட்டு கொடுத்துருங்கன்றாங்க. உடனே அந்த தோப்பை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று நம்ம ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? பிடித்ததை என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மலக்கு தினமும் காலையில் துவா செய்கிறாங்க. ஒரு மலக்கு என்ன செய்கிறாங்களா? தினமும் காலையில் துவா செய்கிறாங்க. என்ன துவா செய்கிறாங்க? அல்லாஹும்ம அதி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் தானமாக செலவு செய்பவருக்கு நீ பிரதிபலன் அளிப்பாயாக. மனமோது என்ன செய்கிறார்? ஒருத்தர் மற்றவங்களுக்கு தர்மம் செய்கிறாருன்னா அவர்களுக்கு நீ பிரதிபலன் அளிப்பாயாக. யார் துவா செய்கிறா? மலக்குமார்கள். இன்னொன்று துவா செய்வாங்களா அந்த மலக்குமார்கள், அல்லாஹும்ம அதி மும்சிகன் தலஃபா, யாரெல்லாம் யா அல்லாஹ் கொடுக்காமல் மற்றவர்களுக்கு தர்மம் செய்யாமல் தேக்கி தேக்கி தடுத்து வைப்பார்களோ அவர்களுடைய பொருளை நீ அழித்து விடு என்று மலக்குமார்கள் துவா செய்வாங்க. ரெண்டு துவா மலக்குமார்கள் தினமும் செய்யறாங்க. கொடுப்பவருக்கு பிரதிபலன் கொடு, கொடுக்காம பேங்க்ல என்ன செய்யறாங்க? பீரோல பூட்டி 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 வச்சிருக்கிறாங்களே அவங்களுடைய செல்வத்தை அழித்து விடுன்னு சொல்றாங்க. அல்லாஹு அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஐயு ஸதகத்தி அலம அஜ்ர, எந்த தர்மம் மிகவும் கூலி கிடைக்கும், எந்த தர்மம் அதிக நன்மையை பெற்று தரும் என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ உடல் ஆரோக்கியத்தோடு இருந்து பொருள் மீது பேராசை உடையவனாக இருந்து ஏழையாகி விடுவோமோ என்ற பயத்துடன் பணக்காரனாக வேண்டும் என்ற ஆசை இருக்கும் நிலையில் நீ தர்மம் செய்வது உனக்கு அதிக நன்மையை பெற்று தரும். எப்போ பெற்று தரும்? உன்னுடைய கல்வி எப்படி இருக்கணுமா? நீ நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க, பொருள் மேலே பேராசை, கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும், வாஷிங் மிஷின் வாங்கணும், கிரைண்டர் வாங்கணும், அது வாங்கணும், அதுக்கப்புறம் இன்னைக்கு சமைக்கிறதுக்கு வேலை இல்லாமல் என்னென்ன மிஷின்லாம் இருக்கோ இப்படிலாம் வாங்கணும்னு ஒரு பேராசை பொருளின் மீது. இந்த நிலையிலே ஆக கொடுத்தா ஏழை ஆயிருவோமோ அப்படின்ற ஒரு பயம், பணக்காரனாக வேண்டும் என்ற ஆசை, இந்த மனநிலையிலிருந்து அல்லாஹ் சொல்லிட்டான், நீ தர்மம் செய்யற தெரியுமா, இந்த தர்மம் தான் மிகவும் கூலி தரக்கூடியதுன்னு சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, உயிர் தொண்டை குழி அடையும் வரை தர்மம் செய்வதை தாமதப்படுத்தார். கொடுக்கணும்னு நினைச்சுக்கோ, அவன் உடனே கொடுத்துரு. 10 ரூபா ஒருத்தருக்கு கொடுக்கணும், 100 ரூபா ஒருத்தருக்கு தர்மம் செய்யணும், 1000 ரூபா தர்மம் செய்யணும், 2000 ரூபா தர்மம் செய்யணும் அப்படின்னா தாமதப்படுத்தாத, உடனே கொடுத்துரு, உடனே கொடுத்துரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருவேளை நீ இன்னாருக்கு கொடுங்கள்னு நீ சக்கராத்து நிலையில சொல்லினா அது உன்னுடைய சொத்து கிடையாது. நீ மௌத்தா போயிட்டா உன் சொத்து யாருடைய சொத்தாயிரும்? உன் பிள்ளையுடைய சொத்தாயிரும், வாரிசுதாரோடைய சொத்தாயிரும். நீ மௌத்தா போகும்போது நீ இதை கொடுத்துரு, அவங்களுக்கு தர்மம் செஞ்சிருந்தா சதாம் தான் மௌத்தா போங்கத்தான், நான் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு அப்படின்ட்டுருவாங்க.
நீ அந்த நேரத்தில் போய் உட்காந்து நான் தர்மம் செய்யணும், இவருக்கு கொடுக்கணும், இவருக்கு கொடுக்கணும்னு நினைத்தால் அந்த சொத்து உன்னுடைய சொத்து அல்ல. நீ மௌத்தா போன பிறகு அது வாரிசுதாருடைய சொத்து. அவன் கொடுக்கிறது கொடுக்காம போறது அவன் கையில் இருக்கு. நீ உயிரோடு இருக்கிற போது கொடுத்து உன் கபருக்கு நன்மையை சேர்த்து வைத்துக்கொள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு துன்பம் வருதா அதை தடுக்கிற கேடை என்ன தெரியுமா? தர்மம் தான். பாக்கிரு பி சதகா ஃபஇன்னல் பலா லா யதகத்தவு சதகா. சதகா செய், சதகாவை துரிதமாக செய், ஏனெனில் உனக்கு ஏற்படக்கூடிய துன்பம் சதகாவை தாண்டி வராது. நீ செய்யக்கூடிய தர்மம் இருக்கு, அந்த தர்மம் உனக்கு வர்ற துன்பத்தை தடுத்துரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிகழ்வோடு நான் முடித்துக் கொள்கிறேன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா நாயகி ரொம்ப தர்ம சிந்தனையுடையவளாக இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற ஆயிஷா அப்படி இருக்கிறாங்களான்னு தெரியல. எப்படி தர்ம சிந்தனையுடையவளாக இருந்தாங்க? ஆயிஷா நாயகிட்ட 2 சாக்கு பை அளவுக்கு என்ன வந்துச்சு? திருகங்கள் வந்துச்சு. எத்தனை சார்? 2 சாக்கு பை. அதனுடைய மதிப்பு சொல்றாங்க 1 லட்சத்திற்கு அதிகமான திருகங்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னா, நோன்பு வச்சிருக்காங்க. அன்னைக்கு தன்னுடைய பணிப்பெண்கிட்ட சொன்னாங்க, ஒரு பெரிய தாம்பலத்தை எடுத்துட்டு வாங்கண்டாங்க. எடுத்துட்டு வந்தா சாக்கு பையில் இருக்கிற திருகத்தை ஃபுல்லாக அப்படி கொட்டிட்டாங்க. ஃபுல்லாக கொட்டிட்டு என்ன செஞ்சாங்கன்னா, வர்ற ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்குன்றாங்க. கொடுத்துக்கிட்டே இருக்கு அந்த பணிப்பெண். 1 லட்சம் ரூபாவும் தீர்ந்து போச்சு. 1 லட்சம் திருகத்தை என்ன செஞ்சுட்டாங்க? கொடுத்துட்டாங்க. கரெக்டாக நோன்பு திறக்கிற டைம் வந்துருச்சு. அந்த பணிப்பெண் நோன்பு திறக்கிறதுக்கு எதாவது கொண்டு வாங்கன்னு ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. பார்த்தா ஒரு ரொட்டி, ஒரே ஒரு ரொட்டி ஜைத்தூன் எண்ணெய் தொட்டு சாப்பிட்றதுக்கு கொண்டு வர்றாங்க. கொண்டு வர்ற அந்த பணிப்பெண் சொல்கிறாங்க, ஒரு கறி வாங்கி வச்சிருந்து சமைச்சு வச்சிருக்கலான்றாங்க. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, இந்த காலையே முன்கூட்டியே சொல்லியிருக்க வேண்டியதால் எல்லாத்தையும் தர்மம் செஞ்சாச்சேன்றாங்க. நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு ரொட்டி, ஜைத்தூன் எண்ணெயை தவிர ஒன்றும் இல்லை. ஆனால் 1 லட்சம் திருகத்தை காலையிலிருந்து தர்மம் செய்திருக்கார் என்றால் ஆயிஷா நாயகி எப்படி இருந்திருப்பாங்க? இதெல்லாம் சாத்தியமா? இப்படிலாம் இருந்திருப்பாங்களா? இப்படி தான் இருந்தாங்க. அதனால தான் அவங்க ஆயிஷா நாயகியா இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவியாக இருந்தார்கள். ஒரு முறை வீட்டில் ஒரு ரொட்டி மட்டும்தான் இருந்துச்சான். ஒரு ஏழை வந்தார், நோன்பு திறக்கிற நேரம். ஒரு ஏழை வந்தார், ஏதாவது இருந்தால் கொடுங்களேன்றாரு. அந்த ஒரு ரொட்டி ஆயிஷா நாயகி கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு ரொட்டி ஆயிஷா நாயகி கொடுத்துட்டதாக வருகிறது. ஒரு சஹாபி சொல்றாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டு போடப்பட்ட சட்டை ஒன்றை அணிந்து கொண்டிருந்த நிலையிலே 70,000 திருகங்களை வைத்து தர்மம் செய்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். போட்டிருக்கிறது ஒட்டு போட்ட ஆடை, ஆனால் 70,000 திருகங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்து கொண்டிருந்தார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட தர்ம சிந்தனை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. எதை நாம் கொண்டு வந்தோம், எதை நாம் கொண்டு போகிறோம், வாழ்கிற காலத்திலே நிரந்தரமான தர்மங்களை அதிகம் பிறருடைய தர்மங்களை செய்து அந்த நன்மை மறுமையிலே நிம்மையிலே கபரிலேயும் நாம் பெறுகின்ற நல்ல பெரும் பாக்கியத்தை அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. يا الله, நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களின் காரணமாக பலா முசீபத்துகளை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களின் காரணமாக மோசமான நோய்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களின் காரணமாக மருத்துவமனையில் எங்களை முடக்கி விடாதே ரஹ்மானே. கருணையாளருக்கெல்லாம் கருணையாளனே, உன்னுடைய மேலான கருணையால் எங்கள் பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாலர்களாக பாவமற்றவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களில் யாரேனும் சரி
சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான ஜோடுகளை அமைத்து தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான குழந்தை பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் பிரசவித்திருந்தால் அவர்களுக்கு சுக பிரசவத்தை நசீபாக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், ஆண் குழந்தை உள்ளவர்களுக்கு பெண் குழந்தையை நசீபாக்கிட ரஹ்மானே. பெண் குழந்தை உள்ளவர்களுக்கு ஆண் குழந்தையை நசீபாக்கிட ரஹ்மானே. எங்கள் குடும்பத்திலே பொருளாதார நெருக்கடியை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. கடனாளியாக மரணிப்பதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. வட்டி வாங்குவதையும் வட்டி கொடுப்பதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே சரியான புரிதலை தந்திட ரஹ்மானே. மாமியார் மருமகளுக்கு மத்தியிலே ஒற்றுமையை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், தலாக் ஹுலு போன்றவைகள் எங்கள் குடும்பங்கள் நிகழ்வதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், மருத்துவமனை செலவுகளை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. ஆக்சிடென்ட் போன்ற மோசமான மரணங்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், திடீர் மரணங்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. விலைவாசியை குறைக்க செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பொருளாதாரத்திலே பரக்கத் செய்திட ரஹ்மானே. எங்கள் பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் விலாயத்தான சாலிகான உனக்கு பொருத்தமான முறையிலே வளரக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. போதை பழக்கங்களை விட்டு இந்த சமுதாயத்தை பாதுகாத்திட ரஹ்மானே. காதல் போன்ற விஷயங்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. ஹராம் ஹலாலை பேணக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னுடைய நபியினுடைய ரவுலாவில் என்று அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், நல்ல ஆட்சியை, இஸ்லாமியர்களுக்கு சாதகமான ஆட்சியை தந்திட ரஹ்மானே. மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ஆட்சியை தந்திட ரஹ்மானே. மக்களுக்கு மத்தியில் பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், நல்ல மழையை கொடுத்திட ரஹ்மானே. விவசாயத்தை செழிக்க செய்திட ரஹ்மானே. எங்கள் குடும்பத்திலே மரணித்த கபராளிகளுடைய கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த மதரசாவின் நிறைய அமீரடிஜியாவுடைய கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், அவருடைய குடும்பத்தார்கள், எங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லோருக்கும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் பரக்கத்தையும் ஈடேற்றத்தையும் தந்திட ரஹ்மானே. இந்த ரமலான் மாதத்தில் அதிகம் அதிகம் வணக்கங்களை செய்து உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக நாங்கள் மரணித்தாலும் சாட்சி சொல்லக்கூடிய ரமலானாக இந்த ரமலானை ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ எதுவெல்லாம் எங்களுடைய உள்ளங்களிலே ஹலாலான ஹாஜத்துகளாக இருக்கிற ஷஹதாக்கள் சாலிஹின் அவுலியாக்கள் பொருட்டால் ஏற்றுக்கொள் ரஹ்மானே. யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஸ்மஹ் லனா மா மதா யா வாசிஅல் கரம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கீனா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா அலா கைர் ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஹ்லி பைத்தி வ அஹ்லி த்வாத்திக அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.